ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து ஒரு 2 நாளோட விலாகு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா, என்னோடய பேர் சந்தியா. நானும் என்னோடய ஃப்ரெண்ட் லக்ஷ்மியும் சேர்ந்து தான் இந்த யூடியூப் சேனல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே கொஞ்சம் ஷாப்பிங்காக தாங்க கிளம்பிட்டோம் நாங்கள். ஃபஸ்ட்டு ஹோம் டிப்போ போயிட்டு அப்படியே அந்த பக்கம் வால்மார்ட் போகிறோம். வால்மார்ட்ல வெண்டிங் மிஷின் வச்சிருக்காங்க, லைக் டாய்ஸ் அதுக்கு. நான் காயின்ஸ் வச்சிருக்கேன். எப்படி நாங்கள் காயின்ஸ் தரமாட்டோம்னு சொல்லிட்டு காயின்ஸ் இருந்த காயின்ஸ்லாம் பிறக்கி எடுத்து வச்சுருக்காங்க கீதிகா. என் கீதிகா சரி போலாமா? இருக்கு ஸ்பியர். நான் இன்றைக்கி ஒன்று பார்க்க வந்திருக்கேன். ஆல்ரெடி ஒரு தடவை வந்தோம், ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்திருப்போமா, 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடியே வந்தோம். அப்போ கிடைக்கல, இன்றைக்கி திருப்பி வந்திருக்கோம். பெரிய பெரிய குச்சி கம்பி எல்லாமே இங்கே தான் இருக்கும். நாங்கள் இன்னைக்கு ஒன்று வாங்க வந்தோம். அப்படியா? விழுந்துருச்சுன்னா அப்படி பேட் திங்ஸ்லாம் இமேஜின் பண்ண வேண்டாம். ஒன்லி குட் திங்ஸ் இருக்கா. அந்த இது அம்மா கேட்டது, லாஸ்ட் டைம் கேட்டது. தலைக்கே ரீஸ்டாக் பண்ணிக்கோங்களேன், பார்க்கலாம். அந்த பக்கம் இருக்கணும். என்னடா நான் கேட்கறது மட்டும் வைக்கவே மாட்டாங்க. இல்லை அந்த இது இல்லை. ஃபஸ்ட் டைம் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து நம்மளோட பூஜா கேபினட் இருக்குல்ல, அது மேலே வந்து சும்மா ஒரு கோபுரம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஃப்ளோட்டிங் செல்ஃப் வச்சு டிஐஒய் மாதிரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நிறைய யூடியூப்லலாம் போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோட்டிங் செல்ஃபெல்லாம் வாங்கிட்டேன். அதுக்கு மேலே அந்த கலசம் மாதிரி வைக்கிற அந்த உட்டில் வந்து ஒன்று இருக்கும். அது தேடி தாங்க அலையிறேன். அமேசானில் ஆர்டர் போடலான்னு பார்த்தேன். சரி இங்கே இருந்தால் நேர்லேயே சைஸ் பார்த்து வாங்கிக்கலாமே பார்த்து அப்படின்றதுக்காக ஒரு 2-3 தடவை வந்தாச்சு. பட் ஆனால் கிடைக்கவே இல்லை. ஆனால் நான் வந்து இந்த ஃப்ளோட்டிங் செல்ஃப் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை இங்கே பார்த்துருக்கேன் ஹோம் டிப்போவில். பட் இப்போ என்னவோ கிடைக்கல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அமேசான்லேயே திருப்பி நான் ஆர்டர் போட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரில்லா க்ளூ, அப்புறமா வந்து ஃப்ளோட்டிங் செல்ஃபு இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலாச்சு. அந்த கோல்டன் ஸ்ப்ரே வந்து அந்த கலசம் மாதிரி வாங்குகிறோம் இல்லையா, அந்த உட்டுக்கு வந்து அடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் கோல்டன் ஸ்ப்ரே வாங்கியிருந்தேன். சரி இன்றைக்கி வந்து இதை வந்து ஸ்டிக் பண்ணி மட்டும் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை ஸ்டிக் பண்ணி வச்சிட்டேன். அது வந்து நான் செப்பரேட்டாக உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுற ஐடியா இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து இந்த மாதிரி ஸ்டெப்பாக அடுக்கி நம்ம அது மேலே அந்த கலசம் மாதிரி வச்சு அப்படி வைக்கிறது தான். சிம்பிளானது தான், பட் எனக்கு சிம்பிளாக தான் வேணும், அதனால் நான் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2-3 உட்டெல்லாம் வந்து இன்னும் கூட இருக்குது. கொஞ்சம் உட்டு இந்த பீசஸ்லாம் இருந்தது வீட்டிலையே, ஆல்ரெடி இந்த வீட்டில் வச்சுட்டு போயிருந்தாங்க. சரி அதை வச்சு இவங்களை ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு உட்டு பீஸ் எடுத்துக்க சொன்னேன். அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதில் தான் வந்து சுதிக்ஷா வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஏதாவது ட்ரா பண்ணி அவங்களோட ரூமில் வந்து டெக்கரேட்டிவாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து அவங்கள என்கேஜ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா தான் வந்து இந்த லீவெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து கொண்டு போக முடியும். இல்லைனா பார்த்திங்கன்னா இந்த லீவ் ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு ஸ்க்ரீன் டைம்லேயே போயிடும். ஸோ அதனால் நம்ம திங்ஸ் ஏதாவது வாங்கணும்னு இல்லை, நம்ம வீட்டில் என்ன இருக்கோ, ஒரு பேப்பர் கப் இருந்தால் அதை வச்சு ஒரு கிராஃப்ட்டு சொல்லித்தரலாம். டிஷ்யூ பேப்பர் இருந்தால் அதை வச்சு ஒன்று சொல்லித்தரலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு பார்சல் வருது, அதில் வர கார்ட்போர்டு, பபிள் ரேப்பு, என்னென்ன உங்களுக்கு கிடைக்குதோங்க எல்லாத்த வச்சும் குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது சொல்லித்தரலாம். நம்ம நினச்சோன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா அதுக்கான திங்ஸ் வந்து நம்ம காசு கொடுத்து நம்ம வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு அந்த டைமை வந்து நம்ம வேல்யூபிளாக கொண்டு போக முடியும். அதில் கொஞ்சம் நேரம் அவங்கள அதில் ஃபோக்கஸ் அதில் கொடுத்தோன்னா அதில் ஒரு 2-3 ஹவர்ஸ் போயிடும் எவ்ரிடே. ஸோ வந்து அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று பண்ணோன்னு அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நமக்கும் ஓகே ஸ்க்ரீன் டைம் இல்லாமல் குழந்தைங்க வந்து ஏதோ ஒன்று கற்றுக்குறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி வந்து அந்த உட்டு வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு. நான் அப்பயே யோசிச்சிட்டே இருந்தேன், ரொம்ப நாளாக இது வச்சு குழந்தைங்கள எதாவது பண்ண வைக்கணும்னு. சரி இன்றைக்கி அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு போகுங்க அந்த உட்டை வச்சு பெயிண்ட் பண்ணி அதை காய வச்சு அந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு. நான் வந்து வீடை ஃபுல்லாக ஒரு ரவுண்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேங்க, ஒருத்தவங்க வந்து யூடியூப்பில் இந்த குழந்தைங்களெல்லாம் வந்து சமைக்க விட்டு யூஎஸில் இருந்தால் சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஒரு பேட் கமெண்ட்ஸு.
அதை போட்டதுக்கு அது கீழே இன்னொருத்தவங்க போட்டாங்கங்க, உங்களுக்கு வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்து வருதா, இல்லை வந்து நீங்களே வந்து வந்த மாதிரி சொல்லி வியூஸ்க்காக பேசுகிறீங்களா, நீங்கள் வந்து நார்மலாக வர கமெண்ட்ஸ்க்கே வந்து ரிப்ளை பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நார்மலாக வர கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறது இல்லைன்றதெல்லாம் கிடையாதுங்க. நாங்கள் ரிப்ளை முடிஞ்ச அளவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நமக்கு வந்து அவ்வளோ நிறைய கமெண்ட்ஸ் வருது, ரொம்ப ஹாப்பி எனக்கு. பட் ஆனால் அதில் வந்து எவ்வளோ எங்களால் டெய்லி ரொட்டீனில் பண்ண முடியுமோ அந்த கமெண்ட்ஸ்க்கெலாம் வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் வர்ற எல்லா கமெண்ட்ஸுமே ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துருங்க யூடியூப் ஸ்டூடியோவிலேருந்து. ஸோ அது வந்தோடனே ஃபஸ்ட் அலர்ட்லேயே நான் பார்த்துருவேன் என்ன கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு. நான் அது உள்ளே போய் ஒவ்வொரு வீடியோலையாக பார்த்து அதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு முடியாது. நார்மலாகவே ஃபோனில் நம்ம வீடியோ எடுப்போம், இல்லை ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். வீட்டில் எல்லா ரொட்டீன்லேயுமே அந்த நோட்டிஃபிகேஷன் எனக்கு வர்றதுனால இம்மீடியட்டாக நான் பார்த்துருவேன். நீங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ அது வந்த உடனே 1 or 2 செகண்ட்ஸ்லேயே நான் பார்த்துட்டு அது ஓகேவாக இருந்தால் வச்சுக்குவேன், இல்லைனா நான் வந்து டெலீட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு நான் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது தான் நான் வந்து அதுக்கு போய் ரிப்ளை பண்ணுற அந்த வேலையெல்லாம் பார்ப்போம். ஃபுல்லாக ரிப்ளை பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் லைக் அண்ட் ஹார்ட்னாவது கொடுப்போம் நாங்கள். பட் ஆனால் நிறைய பேர் அதில் அவ்வளோ நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோ சப்போர்ட் பண்ணி நிறைய சொல்லியிருந்தீங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் இப்போ வீடியோவில் ஷோ பண்ண போகிறேன். ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எனக்கு. அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னோடய லைஃப்லேயும் அப்படி தான். என்கிட்ட பக்கத்தில் வந்து நெகட்டிவ் பீப்புள் ரொம்பவே கம்மி, பாசிட்டிவான பீப்புள் தான் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி தான் நம்ம யூடியூப் சேனல்லையும் நமக்கு ஒரு 100 நல்ல கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா ஒரே ஒரு பேட் கமெண்ட்ஸ் தான் வரும். அது மட்டும்தான் நான் வந்து டெலீட் பண்ணுவேன். அதை கூட எதுக்கு நான் யூடியூப்பில் சொல்லுவேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம எவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சு நல்லா எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தால் கூட அதில் வந்து ஒரு நொட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு குறை சொல்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் நம்ம லைஃப்பில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அது எல்லாத்தையும் மைண்டில் போட்டு அதுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களோட கமெண்ட்ஸ்க்கு நான் மட்டும் ரிப்ளை பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ரிப்ளையோட போயிருந்திருக்கும். அவங்களுக்கு வந்து அது உணர்ந்திருக்க மாட்டாங்க. பட் ஆனால் இப்போ இவ்வளோ பேர் அவங்களோட கமெண்ட்ஸுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லா அடித்து சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுக்காக தான் நம்ம தனியாக வந்து ஷார்ட்ஸில் வீடியோ போடுறோம். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்க மற்றவங்க இந்த வீடியோ பார்த்தா கூட அவங்களுக்குமே இது ஒரு நல்ல அடியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அதை வீடியோவில் போட்டோம். நிறைய பேர் நம்ம சேனலில் கேட்குற இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்படி நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கேட்குறது, நீங்கள் பார்க்குறத வச்சு சொல்கிறீங்க, அது நிஜம்தாங்க. நான் எப்போவுமே பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் தான் இருப்பேன். ஏன்னா நான் யாருன்னு எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஸோ என்னை பற்றி எனக்கு நல்லா தெரிகிறதுனால நான் எப்போவுமே பாசிட்டிவாக இருப்பேன். மற்றவங்க பேசுகிறதுக்கோ, மற்றவங்க சொல்கிறதுக்கோ, மற்றவங்க நினைக்கிறதோ நான் கிடையாது. ஸோ நம்மளோட குட் அண்ட் பேடு நமக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம என்னது சரி பண்ணுறோம், என்ன தப்பு பண்ணுறோன்றது மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்குன்னா, அப்போ உங்களோட லைஃப்பில் நீங்கள் தாங்க வந்து கிங்கு. இருந்தோன்னா யாரும் நம்மளை கரெக்ட் பண்ண தேவையில்லை. நமக்கு தெரியும் நம்ம என்ன பேடு பண்ணணுன்னு, அதை நம்மளே கரெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தெரியும் நம்ம என்ன குட்டு பண்ணோன்னு, அதை வந்து இன்னும் நிறைய நம்ம குட் திங்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பை வந்து நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். மேபி ஒரு சிலருக்கு தோணலாம், அப்போ மற்றவங்க எது சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா, இஷ்டத்துக்கு தான் இருப்பியா, உனக்கே எல்லாமே தெரியுமா அப்படி கூட கேட்கலாம். நீங்கள் அப்படி கிடையாதுங்க. நிஜமாகவே உங்கள் மேலே அன்பு வச்சு உங்கள் மேலே இருக்க அக்கறையில் ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு, உங்களோட லைஃபுக்கு அது குட்டாக இருக்குன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லா விஷயத்தையும் எல்லோரும் சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. சில நல்ல விஷயங்களை உங்களை விட வயசு கம்மியாக இருக்கவங்க, சின்ன குழந்தைங்க சொன்னால் கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஏன்னா என்னைய வந்து நிறைய தடவை என்னோடய குழந்தைங்க கூட கரெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை கூட நான் வந்து அவங்க சொல்லும்போது நான் வியப்பாக பார்ப்பேன். நமக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு நிறையா தெரியுது. ஸோ அவங்கக்கிட்ட இருந்தும் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கற்றுக்கிறதுன்றது வேறு, நம்ம யாருன்றது புரிஞ்சுக்கிறதுன்றது வேறு. ஸோ நீங்கள் யாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட லைஃப்பை நீங்கள் வாழ பழகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மற்றவங்க பேசுகிற நெகட்டிவான திங்ஸ் வந்து உங்களை ஹர்ட் பண்ணாது. கொஞ்ச நாளில் பேசுகிறவங்களும் இவன் என்ன அடித்தாலும் தாங்குவான் போல், எதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு விட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஸோ அதனால் உங்களோட லைஃப் வந்து ஹாப்பியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க வீடியோ பார்த்துட்டு, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ட்ரீம் லைஃபு, என்னோடய பொண்ணுக்கு அந்த மாதிரி தான் லைஃப் அமையணும், இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கணும், அந்த மாதிரிலாம் போட்டிருந்தீங்க. என்னையை பொறுத்தளவு லைஃப்பில் சந்தோஷன்றது வேறு,
பணம்ன்றது வேறு. ஸோ பணம் வந்து நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான ஒரு விஷயந்தான். ஆனால் வந்து சந்தோஷம் வந்து பணத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் இந்த பணமெல்லாம் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து ரொம்பவே தப்பான ஒரு பாயிண்ட்டுங்க. நான் அந்த மாதிரி என்றைக்குமே நினச்சது கிடையாது. நாங்கள் ரொம்ப சின்ன வீட்டில் கூட இருந்திருக்கோம். ஒரு காமன் பாத்ரூமில் ஒரு அந்த மாதிரி ஃபேமிலிலையும் நாங்கள் இருந்திருக்கோம். அப்போ இருந்து அடிப்படையிலேருந்து வந்தவங்க தான் நாங்கள். நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் வெறும் 5 ரூபா வச்சு நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். நான் அப்போல்லாம் ரொம்ப குட்டி பொண்ணு எங்கள் வீட்டில். ஸோ அதெல்லாம் கூட எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பா வந்து உழைப்பால் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் முன்னேறி படிப்படியாக முன்னேறி தான் எங்களை ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நாங்கள் ரொம்ப வசதியான வாழ்க்கையும் வாழ்ந்தோம். ஸோ வந்து இது வந்து எங்கள் அம்மா அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். கஷ்டத்தில் இருக்கும்போதும் எப்படி சந்தோஷமாக இருக்கணும், வசதியாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும். எல்லாமே ஒரு வந்து பேலன்ஸ்டான மைண்ட் செட்டு. நம்ம வசதியாக இருக்கோமே அப்படின்றதுக்காக ஓவராக குதிக்கவும் கூடாது, வசதி இல்லாமல் இருக்கமேன்னு சொல்லி கவலைப்பட்டு நொடிஞ்சிடவும் கூடாது. ஸோ எப்போவுமே மைண்டை வந்து ஒரே ஈக்குவல் நிலமையில் வச்சுக்கணும். நான் அப்படி தான் இருக்கேன். அதனால தான் வந்து என்னால் எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். யூடியூப்லேயுமே வந்து நமக்கு நிறைய நம்மளை புகழ்ந்து பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு எப்போவுமே கோபுரத்தோட உச்சியில் போய் நான் உட்காந்ததும் கிடையாது. அதே மாதிரி தப்பாக பேசுகிறாங்களேன்னு வருத்தப்பட்டதும் கிடையாது. ஸோ ரெண்டுக்குமே ஈக்குவல் தான். நீங்கள் சந்தோஷமாக பேசுனீங்கன்னா அதுவும் எனக்கு சந்தோஷம். நீங்கள் தப்பாக பேசினாலும் ஓகே, அதை தள்ளி விட்டு நான் வாட்டுக்கு போயிடுவேன், அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்படி 2 குழந்தைங்களையும் தனியாக இவ்வளோ அழகாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ஃபாரின் கண்ட்ரிலேருந்து குழந்தை வளர்க்குறது ரொம்பவே கஷ்டங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அந்த தனியான்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த தனியாக வளர்க்குறது வந்து அவ்வளோ கஷ்டம். நிறைய பேர் வந்து டெலிவரிக்கு கூட இங்கே ஆள் வரமாட்டாங்க. ஸோ வர முடியாத சிச்சுவேஷன் கூட அவங்களுக்கு வரும். அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து தனியாகவே வந்து டெலிவரி பார்த்து அவங்களே எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி குழந்தைங்கள வளர்க்குற மாதிரியும் இருக்கும். இன்னொன்று, இந்தியாவில் வளர்க்குறத விட இங்கே வளர்க்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குற மாதிரி இருக்கும். இந்தியாவில் நம்மளோட கல்ச்சர் மட்டும் இருக்கும், அதை பார்த்து நம்ம குழந்தைங்க வளருவாங்க. ஸோ அது ஒரு மாதிரி நல்லா போகும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து நம்ம கல்ச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அங்கே. பெரியவங்களாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரவங்களாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், அங்கே படிக்கிற கிட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம கல்ச்சரில் தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் அவங்களுக்கு. பட் இங்கே வந்து 2 கல்ச்சர் இருக்குது. அவங்க வந்து வீட்டுக்குள்ளே இருந்து அம்மா அப்பாவோட இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அவங்க ஒரு இந்தியன் கல்ச்சராக வந்து அவங்க பார்க்க முடியும். வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாவே எல்லாமே வந்து நம்ம இப்போ யூஎஸில் இருந்தோன்னா யூஎஸில் இருக்க குழந்தைங்கள பார்ப்பாங்க, இங்கே இருக்க ஆளுங்களை, ஸ்கூலுக்கு போனால் அந்த மாதிரி தான் இங்கே இருக்க டீச்சர்ஸு அவங்களோட கல்ச்சர் தான் பார்த்து இவங்க வளர்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்தியாவில் இருக்கும்போதே நம்ம குழந்தைங்கள சொல்லி வளர்ப்போம். இந்த மாதிரி நம்ம வேறு கண்ட்ரியில் இருக்கோன்னா இன்னும் நிறையாவே அதுக்கு எஃபர்ட் போட்டு நம்ம அதை வந்து நம்ம சொல்லித்தரத்துக்கு நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக நாங்கள் வந்து அதுக்குன்னு மெனக்கட்டுறது கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலை பார்த்து நம்ம குழந்தைங்க வந்து நல்லா கற்றுக்கணுன்றதுனால நிறைய விஷயம் இங்கே வந்து நாங்கள் மாறவே இல்லை. இந்தியாவில் நாங்கள் எப்படி இருந்தோமோ அப்படியே இங்கேயும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால எங்கள் குழந்தைங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக வந்து உள்ளே போயிடுச்சோன்னு எனக்கு தோணுது. அதான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உங்கள் குழந்தைங்களா இருக்கட்டும், மற்றவங்கள்ட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் செய்யுங்க, நீங்கள் அதுவாக இருந்து காமிங்கன்னுவாங்க. ஸோ அதுதான் குழந்தைங்கள வளர்க்குறதுக்கும் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் தெரியணும், நல்ல பண்போடு வளர்க்கணும், நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அதை பண்ணிங்கன்னா அதோட வெளிப்பாடு உங்கள் குழந்தைங்கள்ட்ட தெரியும். ஸோ அவங்க பார்த்து வளர்கிறாங்க, உங்ககிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்குவாங்க. ஸ்பெஷலாக இதுக்குன்னு நம்ம எஃபர்ட் போடுறது தேவைப்படலைன்றதான் என்னோட கருத்து. நீங்கள் வந்து சொல்லி கொடுக்கணும் எல்லா விஷயமும். அதே நேரத்தில் என் குழந்தைங்கன்றதுக்காக சொல்ல எல்லா குழந்தைங்களும் தப்பு பண்ணுவாங்க. ஸோ நம்ம எவ்வளோ தப்பு பண்ணி எவ்வளோ இது பண்ணி நம்ம வளர்ந்துருப்போங்க, நம்ம தப்பெல்லாம் சரி பண்ணி தான் நம்ம வளர்ந்துருப்போம். அது மாதிரி நம்ம குழந்தைங்களும் நிறைய தப்பு தவறு எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணுறதெல்லாம் நம்ம தான் சரி பண்ணி அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்க்கணும். சேம் இந்தியா கான்செப்ட் தான், அதையே நாங்கள் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறோம். நாங்களும் அப்படியே இருக்கிறதுனால எங்கள் குழந்தைங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது. ஒரு சிலர் வந்து பொண்ணுங்கன்றதுனால இப்படி வளர்க்குறோமோ அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாதுங்க. எனக்கு 2 பசங்க இருந்தால்
இருந்தால் கூட நான் இப்படி தான் வளர்த்துருந்துருப்பேன். அவனுங்களையும் இந்த மாதிரி தான் எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்த்துருந்துருப்பேன். எங்கள் வீட்டுகள்லையும் அப்படி தான். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. என் ஹஸ்பண்ட் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. என் தம்பி அவங்க ஒய்ஃப்க்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க வீட்டில். ஸோ அந்த மாதிரி தான் எங்களோட ஃபேமிலி எல்லாமே அப்படி இருக்கிறதுனால பசங்க பொண்ணுங்கன்ற வேறுபாடெலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே எல்லா வேலையும் செஞ்சு ஃபேமிலினாவே எல்லாருமே எல்லாமே செய்யணும், அதுதான். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான். மற்றபடி பொண்ணுங்க பசங்க அந்த மாதிரி எந்த பிரிவினையும் ஒன்றும் கிடையாது. உங்கள் கூட பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. எல்லாம் ஜஸ்ட் ஒரு நார்மல் க்ளீனிங் தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டீப் க்ளீனிங்லாம் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி ஹோல் டே வந்து இந்த லிவிங் ஏரியா, கிச்சன் இதெல்லாம் வந்து பண்ணுற மாதிரி இருந்தது. இடையில கொஞ்சம் துணி மடிக்கிற வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி முடித்தேன். எப்போவுமே எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சா கூட எனக்கு என்ன தோணுன்னா, ஏதாவது ஒன்று ரீஆர்கனைஸ் பண்ணலாமா, இல்லை வந்து நீட்டாக இன்னும் கொஞ்சம் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி வைக்கலாமா, அந்த மாதிரி தாட்ஸ். அதெல்லாம் பண்ணி முடிச்சோடனே ஒரு க்ளீனான ஒரு ஃப்ரெஷ்ஷான அந்த லுக்கை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் எப்போவுமே. உங்களுக்கு ஃப்ரீ டைமில் என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள். அது இல்லாமல் எனக்கு ஃப்ரீ டைம் கிடச்சா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ரொம்ப நிறைய பேசுவேங்க. இப்போ வீட்டில் இருக்கிறதுனால காலையில் கண்டிப்பாக வந்து அம்மாவோட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பேன். ஏன்னா வேலைக்கு போகும்போது எனக்கு பேசுகிறதுக்கு அவ்வளோவா டைம் கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் கொஞ்சம் லிமிட்டட் டைம் தான் கிடைக்கும். பட் கண்டிப்பாக அம்மா கூட டெய்லியுமே பேசிடுவேன். ஸோ எல்லா வேலையும் முடிச்சோன்னே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸோட. போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் மாவெல்லாம் ஆட்டி இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்த vlog. வந்து 500K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். தெரியாதா? காலையில் அக்கா கிட்ட சொன்னேன் நான். நீ லேட்டாக எழுந்திரிச்சல்ல, அதனால சொல்லலை. சாயந்தரம் கோயிலுக்கு போகலாமா நம்ம? இப்போ வந்து லஞ்சுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸ்பெஷலாக. எங்கிட்டக்கா சுதிக்ஷாக்கு என்னன்னு நாங்கள் சொல்லலை. சுதிக்ஷா எங்கே நான் கீரை பண்ணிடுவோன்னு பயத்தில் இருந்தாங்க. ஆனால் இது வந்து இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். கீதிகா வந்து நான் மாவு பிணையிறேனாங்க. ஆனால் நீ என்ன சொன்ன கீதிகா? நான் தான் பிணைவேன், நான் அதில் ரொம்ப குட்டு என்ன சொன்னேன் அப்படி சொல்லி இப்போ வந்து கீதிகா மாவு பிணைஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ண போகிறோம். என்னடா? சரி, 500K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீ என்ன சொல்ல விரும்புகிற? நிமிர்ந்து பேசுங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ. இவ்வளோ நாள் எங்கள் வீடியோவை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக நம்ம எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வேணும் நமக்கு? 1000 சப்ஸ்கிரைபர். யா 1 மில்லியன் வேணும். 1 மில்லியன் வந்தால் என்ன வரும்? என்ன கொடுப்பாங்க? கோல்டன் ப்ளே பட்டனுக்கு தான் இங்கே ஒருத்தவங்க வெயிட்டிங், ரைட்? வெயிட்டிங். சரி, இப்போ நான் இங்கே அக்காட்ட போய் கேட்டு வரேன் நான். ஹாய் சுதீக்ஷா. 1 மில்லியன் வரல, நம்ம 500K சப்ஸ்கிரைபர் நம்ம வந்துட்டோம். சவுண்டு கரைக்கிறீங்களா? என்ன ஹாப்பியா நீங்கள்? காலையிலேயே சுதீக்ஷாட்ட சொன்னேன். ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க வீட்டில். அவங்கெல்லாம் வந்து ஸ்லீப் ஓவர் பண்ணியிருந்தாங்க. அப்போ சொன்னேன் நான், என்னடா ஃபைனலி 500K வந்துட்டோம். அடுத்து என்ன வரணும்? 1000. ஓகே, வந்தவங்களுக்குலாம் இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சுதீக்ஷா? Thank you for supporting us and our family. சவுண்டாக சொல்லுங்கள். Thank you for supporting us and our family. அவ்வளோதானா? மோர் நிறைய வீடியோ நாங்கள் போடுறோம். நீங்கள் நிறைய வீடியோஸ் கேட்டிருக்கீங்க ஆல்ரெடி. கீழே கமெண்ட்ஸ்லலாம் கேட்டிருக்கீங்க. சுதீக்ஷாவோட மேக்கப் வீடியோ கேட்டிருக்கீங்க, மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கேட்டிருக்கீங்க, ஹோம் டூர் கேட்டிருக்கீங்க. காலை கீழே போட்டுக்கோங்க. இன்னும் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் ஒன்னாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இப்போ லீவில் வந்து லீவையும் என்ஜாய் பண்ணிவிட்டு எங்களால் முடிஞ்ச வீடியோஸ் நம்ம போடுறோம். என்னடா? ஓகே, தேங்க்யூ. அப்டேட் என்ன அப்டேட்? நாங்கள் இந்த நெக்ஸ்ட் வாரம் சாட்டர்டேல வாட்டர் பார்க் போவோம், இல்லாட்டி நாளைக்கு வாட்டர் பார்க் போவோம். ஐயோ, அந்த அப்டேட் கொடுக்குறீங்களா நீங்கள்? நான் சுதீக்ஷா கீதிகா வாட்டர் பார்க் கூட்டிகிட்டு போகிறோம். ஆமாம்ல கீதிகா? பிணைஞ்சிட்டிங்களா மாவு? நல்லா மாவு ஸ்மூத் ஆகும். நல்லா தான் இருக்குது. நல்லா எல்லாத்தையும் சேர்த்து பிணைங்க. அவ்வளோதான், சூப்பராக வந்துருச்சு. அப்படி தான் இருக்குது. இவ்வளோ நல்லா பிணைஞ்சிருக்கீங்க. அது நல்லா ஒரு 4 தடவை ப்ரெஷர் கொடுத்து 4 அடியை போடுங்க. நல்லா ஸ்மூத் ஆயிடும். ஓகே,
Okay. ஸோ இதுக்குள்ளே ஒரு ஸ்டஃப் பண்ணி நம்ம வந்து ஒன்று பண்ண போகிறோம். சொல்லக்கூடாது. ரெடியா மாவு? ரெடி. பார்த்தீங்களா கீதிகா எவ்வளோ சூப்பராக மாவு பண்ணிட்டாங்க. மம்மி பண்ணியல எனக்கு தொடவே இல்லை. அவங்களே வந்து எவ்வளோ சூப்பராக மாவு பண்ணிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? அப்படியா? இடையில உங்களுக்கு சவுண்ட் இருக்கும். சுதிக்ஷா வந்து மூவி பார்த்துட்டு இருக்காங்க. சீரீஸா? என்ன சீரீஸு? எக்ஸோ கிட்டியா? ஓகே ஓகே. நிஜமாவே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எங்களை பிடிச்சி எங்களுக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் இயர் வந்து நம்ம 100K சப்ஸ்கிரைபர் பண்ணி சில்வர் ப்ளே பட்டன் வாங்கினோம். இந்த வருஷம் வந்து 500K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்ததுக்கு நிஜமாவே நம்பவே முடியாத ஒரு விஷயந்தான். பட் அதுக்கான நிறைய உழைப்பு நானும் லக்ஷ்மியும் போட்டிருக்கோம் இந்த சேனலில். ஸோ அதுக்கான கிடைச்ச பலனாக தான் வந்து நாங்கள் இதை எடுத்துக்கிட்டோம். இந்த 500K வர்றதுக்கு நமக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 5 years ஆயிருக்குங்க. இந்த 5 வருஷத்தில் நம்ம சம்பாரித்த மிகப்பெரிய சொத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 லட்சம் பேர், நம்மளோட பெரிய ஃபேமிலி. இன்னுமே நம்மளோட ஃபேமிலி பெருசாக வளரணும். அதுக்கான முயற்சியை நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். தொடர்ந்து ஒரு நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். இன்றைக்கி லஞ்சுக்கு தாங்க இது பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு ஈஸியான ஒரு லஞ்சாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, நான் உள்ளே வந்து சீஸு, அப்புறம் கேப்சிகம், ஆனியன், அப்புறமா பீஸா சாஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த சப்பாத்தியில் உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி நம்ம வந்து ஒரு பீஸா பவுச் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வரும்னு தெரில. ஒரு தேய்ச்ச மாவு வந்து பவுலில் வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு சுற்றி வந்து கொஞ்சம் தண்ணி தடவிட்டு அடுத்த மாவை மேலே வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிறது வந்து நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். பட் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டேன். பட் ஆனால் அதை சுற்றி வந்து வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நடுவில் வந்து கொஞ்சம் நல்லா புஷ்ஷுன்னு இருக்குது, சுற்றி வந்து மெல்லிசாக இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சின்ன குழந்தையும் சொல்லும். கீதிகா யார் சூப்பர் ஸ்டார்? நீயா? ஏய் சூப்பர் ஸ்டார்னா யாருடா? அந்த பாட்டில் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. நீ சின்ன குழந்தை தான். சின்ன குழந்தைங்க சூப்பர் ஸ்டார்னு சொல்ல. சூப்பர் ஸ்டார்னா ஒரு ஹீரோ யாரு சொல்லு? கெஸ். சின்ன ரஜினி அப்படி கொண்டு ரஜினிகாந்த். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன், அதனால விஜய் தான் சூப்பர் ஸ்டாரா? ஹலோ, சூப்பர் ஸ்டார் யாரு? ரஜினிகாந்த். விஜய். ஓகே கீதிகா, ரஜினி ஃபேன் யாராவது பார்த்தாங்கன்னா உன்னை திட்டுவாங்கல்ல? திட்ட மாட்டாங்க. சாரிங்க. சுதிக்ஷா கீதிகா விஜய் ஃபேன், அதனால அவங்களுக்கு அது இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப மூவி பற்றிலாம் அவ்வளோவா தெரியாது. தெரியுமா? ரஜினி என்ன படத்தில் நடிச்சிருக்காங்க? சிட்டி சிட்டி ரோபோ, குட்டி குட்டி ரோபோ படத்தில். உனக்கு பிடிக்கும்ல அந்த படம்? அப்படி சொல்ல பிடிக்கும்னு சொல்லும். அப்படி பிடிக்கும்னு சொல்லும். ஏய் ஒரு பிடிக்கும்னு சொல்லுமா? உனக்கு அந்த படம் பிடிக்கும்ல? உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும்ல? சிட்டி சிட்டி ரோபோ படம் எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க அந்த படத்தை? அதான் நானும் சொல்கிறேன். எனக்கும் ரஜினி ரொம்ப பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியாது சூப்பர் ஸ்டார்னா ரஜினின்னு தெரியாது. பட் நம்ம ஊரில் சூப்பர் ஸ்டார்னா ரஜினி தான். விஜய் வந்து பெட்டர் தான், எல்லாருமே பெட்டர் தான். பட் விஜய் வந்து இளைய தளபதி அவரோட பேர், அவங்களோட ஃபேன்ஸ்லாம் கொடுக்குற நேம். ஸோ ரஜினிக்கு வந்து சூப்பர் ஸ்டார்னு கொடுத்துருக்காங்க, விஜய்க்கு வந்து இளைய தளபதி அப்படி கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக விஜய்க்கும் அஜித்துக்கும் தான் ஃபேன்ஸுக்கு தான் சண்டை வரும். நீங்கள் வந்து விஜய்க்கும் ரஜினி ஃபேன்ஸுக்கும் சண்டை வர வச்சுருவீங்க போலயே. ஏமா? அப்படி சொல்லக்கூடாது.
விஜய் வந்து யங் ஏஜ், ரஜினி இப்போ வயசாயிடுச்சு. அவரோட யங் ஏஜில் அவர் சூப்பர் ஸ்டாராக இருந்தார். Okay, I'm not saying anything, but I'm just saying that. மீனா பேசுறீங்களே. I'm not trying to be mean. He's a good actor. I just like Vijay better. ஆமாம், எனக்கும் தான் விஜய் பிடிக்கும். It's like ice cream. Like vanilla is good, but I just like strawberry better. ஓ, விஜய் ஸ்ட்ராபெரி, ரஜினி வெண்ணிலாவா? Like it's just that. It's like good, but it's just I like one better. குட் ஜாப். ஸோ யாராவது ரஜினி ஃபேன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தை பற்றி தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகேடா? இங்கே வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு, 2 ரெடி ஆயிடுச்சு, 3 ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஒன்று எப்படி பண்ணணும்னு சுதிக்ஷாக்கு நான் சொல்லி கொடுத்தேன். மற்ற எல்லாம் கீதிகாக்கு நான் சொல்லி கொடுத்தேன். மற்ற எல்லாமே கீதிகா தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. 3வது அங்கே இருக்கு, நான் போய் பார்க்க போகிறேன். சிம்ல இருக்குடா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீதிகா தாங்க ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம அறிவுங்க. இது அறிவு கொட்டுங்க. அதான் நாங்கள் அறிவு இல்லாமல் இருக்கோம். நீ தான் அறிவா? அப்படி ஹோல்டு வேலையை நீ தான் ஸ்டார்ட் பண்ணியா? என்ன ஸ்டார்ட் பண்ண? சாப்பிட்றதுக்கா? ஓ, சாப்பிட்றதுக்கு நீ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க. நீ சாப்பிட்றதுக்கே 1 மணி நேரம் ஆகும், நீ எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற. ஓ, அதனால தான் ஸ்லோவாக சாப்பிட்றியா நீ? ஸ்லோவாக தான் சாப்பிடுவேன், ஆனால் அது ஒரு ரீசன். ஓகே, நல்லா இருக்கா? சவுண்டு குறை. இது வந்து ஒரு வுட்டு வந்து வேஸ்ட்டாக இருந்தது கீழே. அதை வந்து நாங்கள் ஒயிட் பெயிண்ட் பண்ணி ஏதாவது ஒன்று இதில் ஏதாவது என்ன சொல்கிறது, பெயிண்டிங்கோ சம்திங் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்களோட ரூமில் டெக்கரேட்டிவாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எது? அதை விட்டு இது சாப்பிடு. அதான் பண்ணுறக்கா இது பண்ணியிருக்கோம். கீதிகாவுக்கு ஒரு குட்டி வுட்டு இருக்குது, அதுவும் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சு. இதில் 2 பேரும் பார்த்தீங்கன்னா கீதிகா வந்து ஒரு நேம் போர்டு மாதிரி ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் எழுதி ரெடி பண்ணாங்க. சுதிக்ஷா வந்து ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி அந்த மாதிரி ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரெடி பண்ணாங்க. அதை வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அதை முடிக்க முடியல, மேபி நாளைக்கு தான் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். துளசி பறித்து மாலை கட்டிட்டு போகலாமா? ஏன்? துளசி பாவமா? துளசி பாவம். பார்த்திங்கன்னா அந்த துளசி கொஞ்சம் கட் பண்ணி இன்றைக்கி லக்ஷ்மி நரசிம்மர் கோவில், சாய்பாபா அந்த கோயிலுக்கு தான் போகிறோம். அங்கே வந்து கொஞ்சம் கொண்டு போகலான்னு சொல்கிறேன். துளசி வந்து பாவமாக, அது வந்து கட் பண்ணி நம்ம மாலை கட்ட வேண்டாம் அப்படின்றா. அம்மா உனக்கு சொல்லித்தரேன் எப்படி மாலை கட்டணும்னு. பரவாயில்லையா? டேய் குருவி குட்டா, நீ நோ சொன்னால் அம்மா நல்லா கட்ட முடியாது, நீ எஸ் சொன்னால் தான் அம்மா கட்டுவேன். நோ டேய் ஓகே சொல்டா. அது வந்து துளசி வந்து பறிச்சோன்னா நல்லா நல்லா இன்னும் வந்து நல்லா க்ரோ ஆகும். பரவாயில்லையா? அப்போ நீ உன் துளசியை தரமாட்டேன். தரமாட்டேன். என்ன கத்திரிக்காய், உன் குண்டு கத்திரிக்காய் முளைக்க மாட்டேங்குது. முளைக்க மாட்டேங்குதே. சொன்னியா உன் கத்திரிக்காய் கிட்ட முளைக்கணும்னு? முளைக்க மாட்டேங்குது. ஸ்ட்ராங்கா இருக்கு. சங்குப்பூ வந்து வளருது. அது கொடியா இல்லை செடியான்னு தெரியல. அது வந்து நீளமாக வளர்ந்துட்டு இருக்கு. மேபி அது வந்து தள்ளு நல்லா தள்ளிக்க. அங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் சங்குப்பூ. இதுதான் இதான் சங்குப்பூ. அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு. ஆனால் வந்து அது கொடியா செடியான்னு தெரில. அதை வந்து பார்க்கணும், கேட்கணும். இங்க நின்றா நான் கருவேப்பிலை ஹைட், நான் அந்த மேல ஹைட் வந்தது. ஓ, இங்கே மேலே நின்னா இன்னும் மாடியில் போய் நின்னா மரத்தை விட ஹைட்டாக வந்துடுவியே. ஹாய், கீதிகா வந்து கோலம் போடுறாங்க. கோலம் போட்டு முடிச்சிட்டிங்களா? இல்லை இன்னும் போடணுமா? என்ன போட போகிறீங்க? கணேஷ். சாரி, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்து கொஞ்சம் லென்த்தான வீடியோ போடுங்க, 10 மினிட்ஸ் வீடியோ போடாதீங்கன்னதுனால இது லென்த்தாக எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மா சேனல்லையும் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அம்மா சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அம்மா சேனல் பேர் வந்து பார்த்திங்கன்னா செல்வி ராஜேந்திரன் கிச்சன். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.